Daily current affairs 13th January 2026. Most important questions for current affairs. First question, ஜனநாயகம் படம்பேரில் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் வேளாண்மை IICDEM 2026க்கான சர்வதேச மாநாட்டை இந்தியா எங்கு நடத்த உள்ளது? Where will India host the International Conference of Democracy and External Management IICDEM அப்படின்னு 2026 கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ வந்து நியூடெல்லியில் புதுடெல்லி விக்யான் பவனில், ஆப்ஷன் பி பாரத் மண்டபம் புதுடெல்லியில் நியூடெல்லி, ஓகேவா. பிரகதி மைதான் அது நியூடெல்லியில், ஸோ ஹைதராபாத் இதில் எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர், பாரத் மண்டபம் தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது சமீபத்தில் எந்த நாடு பயோபெட்மெண்ட் வந்து அது வந்து ஒரு விவசாய கழிவு அப்படின்னு சொல்கிறது. நம்ம பயிர் செய்யும்போது அரிசி எடுத்துகிட்டு மீதி இருக்க வைக்கோல் யூஸ் பண்ணுறோம்ல, அதை உரத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுதான் அந்த பயோபெட்மெண்ட் சொல்கிறது. ஸோ வணிக ரீதியாக உற்பத்தி செய்யும் உலகின் முதல் நாடு. விச் கண்ட்ரி ரீசென்ட்லி பிகம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பயோபெட்மெண்ட். அதுக்கு பயோபெட்மெண்ட்னா கமர்ஷியலாக வியாபாரத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கண்ட்ரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, பி சீனா, சி இந்தியா, டி ஜப்பான், ஓகேவா. ஸோ ஆன்சர் சி, நம்ம இந்தியா தான் இது மாதிரி கொண்டு வந்திருக்கு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இந்தியா புறக்கணித்த வரலாறு என்ற புத்தகத்தின் 2ஆம் பதிப்பை சமீபத்தில் வெளியிட்டவர் யார்? Who recently launched the second edition of the book The History That India Ignored அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ அமித்ஷா, ஆப்ஷன் பி பிரமோத் ஷவாட், ஆப்ஷன் சி தேவேந்திர ஃபட்னாவஸ், ஆப்ஷன் டி யோகி ஆதித்யநாத், ஓகேவா. ஸோ இந்த ஆன்சர் பார்க்கும்போது பி தான் ஆன்சர், பிரமோத் ஷாவட் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அதான் ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்டு புக்கை வெளியிட்டிருக்காங்க செகண்ட் எடிஷன்னா ஃபஸ்ட் எடிஷன் விட்டுருப்பாங்க போன வருஷம். ஸோ அது திருத்தங்கள் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது பண்ணி விடுறது, இல்லைனா அது பண்ணாமலும் விடலாம், ஓகேவா. அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சமீபத்திய ராஜஸ்தான் பிராந்திய ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்க எஃபெக்டை, ஓகே, இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. தாக்க மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன? What was the main objective of the recent Rajasthan region AI impact conference அப்படின்றது. ஆப்ஷன் ஏ military AI, ஆப்ஷன் பி inclusive ethical and responsible AI, ஆப்ஷன் சி agricultural AI, ஆப்ஷன் டி health care AI, ஓகேவா. ஸோ இதுக்கு ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து பி தான், இன்க்ளூசிவ், உள்பட்ட, எத்திக்கல்னால் என்னென்ன பண்ணணும்னு செய்கிற மாதிரி சொல்கிறது, ரெஸ்பான்சிபிள்லாம் பொறுப்பான, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவ ஏஐக்கு சொல்கிறாங்க. இப்போ ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்கல்ல, அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னுக்காக ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எத்திக்கல்னால் ரொம்ப நாசுக்கா அப்படி சொல்கிற மாதிரி, ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 5 வந்து இந்தியாவின் முதல் முற்றிலும் காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது? Where was the India's first completely paperless district court recently inaugurated? பேப்பர்லெஸ்னால் அங்கே எல்லாமே வந்து நம்ம அந்த சம்மந்தப்பட்டதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபைல் பண்ணும்போது கூட எலக்ட்ரானிக் தான் ஃபைல் பண்ணுவோம். தனி கவுண்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா கோர்ட்லேயும். வக்கீல்கள் வந்து க்யூவில் நின்று அங்கே ஃபைல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பண்ண தெரியறதுனால கவர்மெண்ட்டே சில இது கொடுத்துருக்கு. போக அவங்க டெவலப் ஆகிடும் நமக்கு. ஸோ ஃபைல் பண்ணுறது எல்லாமே வந்து பேப்பர் தான், நம்ம பேப்பர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அங்கே எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஓகேவா. ஆப்ஷன் அப்போ அந்த படத்தில் பார்த்தப்போ நம்ம புக்கு மேலே வாங்குவாங்கள்ல, அது கம்ப்யூட்டர் மேலே வாங்கலாம் போல இருக்குது அதெல்லாம் கூட, ஓகேவா. ஸோ அப்போ ஏ வந்து கொச்சின், பி வந்து திருவனந்தபுரம், சி வந்து கல்பெட்டா கேரளாவில், டி வந்து கோழிக்கோடு, சரியா. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து சி கல்பெட்டா கேரளா தான் ஆன்சர், ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 6, தேசிய ஜவுளி அமைச்சர்கள் மாநாடு 2026 சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? Where was the National Textiles Ministers Conference 2026 recently held? ஓகேவா. சூரத்லாம் அந்த பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஃபேமஸ், பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் எல்லாம் கூட ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணது எல்லாமே இங்கே சூரத்தில் தான். சூரத், ஜெய்ப்பூர்ஸ் வந்து நம்ம ராஜஸ்தான் இவங்களோட கேபிட்டல்ஸ் வரும். பிங்க் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. பிங்க் கலர் கல்லாம் கூட கிடைக்கும் நமக்கு. கவுஹாத்தி, அடுத்து சி கவுஹாத்தி, டி வந்து கோயம்புத்தூர். இதெல்லாம் எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 6th கொஸ்டின் ஆன்சர் சி தான் ஆன்சர், கவுஹாத்தியில், ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 7, ICJS 2.0ன்னு சொல்லுது, ஓகேவா. ICJSன்றது வந்து ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றது,
ஓகேவா. இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் என்னென்ன இருக்குது, காவல்துறை, நீதிமன்றம், சிறைச்சாலை, இதுக்கு இது இங்கே எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை சொல்கிறாங்க இதை. ஸோ தரவரிசையில் 2வது பதிப்பை சமீபத்தில் எந்த அமைப்பு வெளியிட்டப்பட்டது? which organization recently released the 2nd edition of the ICJS 2.0 ranking? ஓகேவா. ஆப்ஷன் ஏ சிபிஐ, ஆப்ஷன் பி என்சிஆர்பி, ஆப்ஷன் சி என்ஐஏ, ஆப்ஷன் டி ஐபி. ஓகேவா. எல்லாமே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டதான் எல்லாமே இங்கே இருக்கிறது. ஓகேவா. ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி என்சிஆர்பி இதுதான் அதோட இதுக்கு. அது எல்லாமே ரிசர்ச் பண்ணுற மாதிரி, அது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இவங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே. கொஸ்டின் நம்பர் 8, இந்தியாவின் முதல் அறிவியல் அடிப்படையிலான டீப் டெக் ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ உருவாக்குறது கொள்கையை சமீபத்தில் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? which state recently launched India's first science based deep tech ஸ்டார்ட் அப் பாலிசிஸ்? கொஸ்டின் நம்பர் ஏ, ஆப்ஷன் ஏ வந்து கர்நாடகா, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. ஓகேவா. ஸோ கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான் அதுக்கு ஆன்சர். 8th சி த ஆன்சர். அது எத்தனை என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேங்கிங் சாராது. பேங்க் சாராமல் என்ன இருக்குது, ஸ்ரீராம் சிட்ஸு, இங்கே தனலட்சுமி, நமக்கு திருச்சி தனலட்சுமி சீனிவாசன் சிட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அது இது மாதிரி எல்லா சிட் ஃபண்ட்ஸும் இதில் வரும். அதுதான் நான் பேங்கிங் அல்ல, வங்கி அல்லாத நகை கடன் கொடுக்கறது இதெல்லாமே இதில் வருவாங்க. ஸோ அந்த அது வந்து ஆர்பிஐட்ட பதிவு வாங்கியிருக்கணும். அந்த பதிவுச் சான்றிதழுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறது, சிஓஆர்ன்றது சமீபத்தில் ஆர்பிஐயால் ரத்து செய்யப்பட்டது கேட்குறாங்க. எத்தனை கம்பெனிஸுக்கு கேன்சல் பண்ணியிருக்கான்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஹவு many என்பிஎஃப்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வேர் ரீசென்ட்லி கேன்சல்டு பை ஆர்பிஐன்றது. கொஸ்டின் ஆப்ஷன் ஏ வந்து 25, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 35, ஆப்ஷன் டி வந்து 40. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் சி தான், 35 தான் அத்தனை கம்பெனிஸாக அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. 10th கொஸ்டின் பார்க்கும்போது எந்த நிறுவனம் சமீபத்தில் பராசக்தி கிடையாது பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தியது? which institute recently launched the பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்? ஐஐஎஸ்சி, அது நமக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சொல்கிறது, ஐஐடி திருப்பி மும்பை, மெட்ராஸ், ஆப்ஷன் சி வந்து மெட்ராஸ், டி வந்து இஸ்ரோன்றது, ஐஎஸ்ஆர்ஓன்றது. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் சிக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் தான் இதோட ஆன்சர். அவங்க தான் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சக்தியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 11க்கு ட்ராய் நம்ம லாஸ்ட்டே பார்த்தோம். ட்ராய் வந்து டெலிகம்யூனிகேஷன் அண்டு ஓடிடி இந்த நிறுவனங்கள்கிட்ட கேபிள் இவங்களுக்குலாம் ஹெட்டு இவங்க தான் ட்ராயின்றது. ஓகேவா. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றது ஃபுல் ஃபார்ம். அதுக்கு ட்ராயால் சமீபத்தில் டிஜிட்டல் இணைப்பு மதிப்பீட்டு ஏஜென்சியாக டிசிஆர்ஏ எக்ஸ்பென்ஷன் கீழே இருக்குது நியமிக்கப்பட்டவர் யார்? ஹூ வாஸ் ரீசென்ட்லி எம்ப்ளாய்ட் ஆஸ் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ரேட்டிங் ஏஜென்சி பை ட்ராய் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து டெக் மஹேந்திரா, ஆப்ஷன் பி ரேன் இஎக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி சிடிஎஸ் வந்து டாட்டா கன்சல்டி சர்வீசஸ், டி வந்து இன்ஃபோசிஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் பி த ஆன்சர், ரேனெக்ஸ் டெக்னாலஜிஸ் தான் இதுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து 2025-26 நிதியாண்டின் ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முதல் முன்கூட்டியே மதிப்பீட்டை எந்த அமைப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது? which organization recently released the first advanced estimate of GDP for financial year 2025-2026 வருது. ஆப்ஷன் ஏ வந்து ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி என்எஸ்ஓன்றது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது, செபி ஷேர் மார்க்கெட்லாம் ஹெட் அது. ஓகேவா. ஸோ அது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்எஸ்ஓ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான் கொடுப்பாங்க. இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவங்க தான் இந்த மதிப்பீடுலாம் கொடுப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓகேவா ஆஃபீஸ்ன்றது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது. ஸோ 13th கொஸ்டின் ஐக்கிய நாடு சபை சமீபத்தில் 2026 என்ன அறிவித்தது? ஒவ்வொரு வருஷமும் ஒன்று அறிவிப்பாங்க. ஸோ 26க்குண்டான இயர் என்னன்னு கேட்குறாங்க. வாட் ஹேஸ் த யுனைடெட் நேஷனல்ஸ் ரீசென்ட்லி டிக்ளேர் 2026? ஓகேவா. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ், ஆப்ஷன் சி இயர் ஆஃப் உமன்ஸ் எம்பவர்மெண்ட், ஆப்ஷன் டி இயர் ஆஃப்
climate action. ஓகேவா, கொஸ்டின் ஆன்சர் இஸ் பி த ஆன்சர். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக்ன்றது கால்நடைகள் பற்றி சொல்கிறது, கிராஸ்லேண்ட்ன்றது புல்வெளிகள் நிலங்களை பற்றி சொல்கிறது. சரியா? ஸோ 14th கொஸ்டின் பார்க்கும்போது இந்திய கடற்படையின் புதிய கடற்படை தளம் சமீபத்தில் எங்கு நிறுவப்பட்டது? வேர் வாஸ் த இந்தியா நேவிஸ் நியூ நேவபிள் பேஸ் பீங் எஸ்டாப்ளிஷ் ரீசென்ட்லி? எங்கே? பாரதீப் அப்படின்றது. பி வந்து விசாகப்பட்டினம். சி ஹல்டியா மேற்கு வங்கத்தில் இருக்குது. டி வந்து கொல்கத்தா. ஓகேவா? ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான், ஹல்டியா அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இதுதான், மேற்கு வங்கமாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கும்போது லாஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்திய கடற்படை நீண்ட தூர பயண வரிசை எண் LRDA கீழே எக்ஸ்பிளேஷன் இருக்குது. நோக்கம் என்ன? வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் த ரீசெண்ட் இந்தியா நேவி லாங் ரேஞ்ச் ட்ரைனிங் டெப்ளாய்டுறது? ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஏ, ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது போர் பயிற்சி கேட்டவர்களுக்கான ரியல் லைஃப் சி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த யார் நம்ம சி லைஃப் அப்படின்னு பார்க்கறதுக்காகவோ ஸோ அவங்களுக்காக கொடுக்கறது. ஆப்ஷன் சி ஆயுத சோதனை. டி வந்து ஆட்சிச்சந்திர வருகை, டிப்ளமேட்டிக் விசிட்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே போகிறது தான். ஸோ கொஸ்டின் நம்பர் இதுதான். ஸோ அவங்க ரியல் லைஃபுக்கான சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த LRTAவை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பி த ஆன்சர். ஸோ இதோட PDF வந்து டெலிகிராமில் கிடைக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.